நீங்கள் அரசியலில் வந்து எடுத்து வைக்கும் ஒரு அடியும் வந்து ரொம்ப கவனமாக தொலைநோக்குடன் இருக்க வேண்டும். சீமானை பொறுத்தவரை அந்த தொலைநோக்கு தெரிகிறது. அவருடைய கொள்கை, சித்தாந்தம், பேச்சு தினம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி, கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுறாரா? விஜய் வந்து ஏறத்தாழ தமிழ்நாட்டு ராகுலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அந்த விளையாட்டு பிள்ளை ராகுலுக்கு அப்படி தானே இருக்கு, பப்புன்னு சொல்லுவாங்க அவரை. அப்போ தமிழ்நாட்டின் பப்புவா விஜய்? விஜய் தமிழ்நாட்டின் பப்புவா? அப்படி பப்பு மாதிரி உருவாகிறாரா அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. அவருடைய நோக்கம் வந்து நான் தனியாக வந்து அதாவது என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அவருடைய கொள்கை அது. அவருடைய கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கார். இப்போ விஜய் வந்து முதல்ல விஜயுடைய கொள்கை என்னன்னே தெரியலையே. பாசிச பாஜகவை எதிர்க்கிறேன், பாய்சன் திமுகவை எதிர்க்கிறேன்னா எதுக்காக எதிர்க்கிறீங்க? என்னென்ன விஷயங்களுக்காக எதிர்க்கிறீங்க? மக்களிடையே வந்து சொல்லிட்டு இல்லை இதுக்கு மாற்றாக நான் என்ன செய்கிறேன். இப்போ சீமான் சொல்கிறார்ல, மின்மினி பூச்சிகளாக வருபவர்கள் எல்லாமே நிலைக்காது, அப்படியே மின்மின்னு வரும், ஆனால் வந்து சஸ்டெயின் ஆகும். அந்த வகையில் சீமான் 10 வருடங்களாக தனியாக நின்று இது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணியிருக்காரு. இனிமேலும் சஸ்டெயின் பண்ணுவதற்கான, அதாவது தாக்கு பிடிப்பதற்கான அதற்கான காரணங்கள் ஆழமாக தெரிகிறது. அதாவது தனியாக நிற்கிறாரு, கூட்டணி இல்லை. கண்டிப்பாக மக்கள் வந்து இப்போ வந்து திமுக அதிமுகவை தாண்டி யோசனை செய்கிறார்கள். மக்கள் மாற்றம் என்று வந்தால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். 2026 தேர்தலை வந்து விட்டு நோக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து 4 முனை போட்டி தான் அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து தனது முதல் மாநாட்டிலே வந்து கூட்டணிக்கு வந்து அழைப்பு விடுத்தும் இப்போ வரைக்குமே எந்த ஒரு கட்சியுமே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் தான் இருக்காங்க, கூட்டணிக்கு வந்து போகாமல் தான் இருக்காங்க. மறுபுறம் வந்து சீமானவர் வந்து தேர்தலில் நான் வந்து தனித்து தான் நிற்பேன், எப்போவுமே வந்து நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பகிரங்கமாக சொல்லிட்டு இருக்கார். நிலைப்பாட்டில் வந்து மாறாமல் இருக்கார். இப்போ விஜய் அவர்களை வந்து அவர் விமர்சிப்பதை வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுப்பதை தொடங்கியிருக்கு. விஜய் அவர்கள் இப்படியான ஒரு கட்சியை தான் நடத்துறாருன்றதும் தெளிவாக தெரியுது. இந்த விஷயத்தெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, 4 முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சுன்றது கரெக்டு தான். திமுக அந்த பக்கம், அதிமுக பாஜக கூட்டணி அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டுருக்கு. இதை தாண்டி வந்து சீமான் அவருடைய வழக்கமான நிலைப்பாட்டில் தான் இருக்கார். கூட்டணி இல்லை அப்படின்னு தனியாக தான் நிற்கிறாரு. விஜயோட யாரும் வந்து இது வரைக்கும் கூட்டணி போய் சேரலை. தேமுதிக கூட வந்து அவங்க வந்து ஒரு சமயம் வந்து சொல்கிறாங்க, விஜயகாந்தையும் இவரையும் வந்து ஒப்பிடவே முடியாது, யார் விஜயையும் விஜயகாந்தும் ஒப்பிட முடியாதுன்னு அவங்க பிரேமலதா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஓரளவு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 2 பேரை ஒப்பிடுறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் நானும் யூடியூப்பில் பேசி எவ்வளோ லட்சம் வியூஸ் வருதுன்னு வரும். ஆனால் உங்கள் ஓட்டு என் ஓட்டை விட அந்த பாமர மக்களுடைய ஓட்டு தான் வந்து ஒரு ஆட்சியை யாரை வந்து உட்கார வைக்குதான்னு முடிவு பண்ணும். அவங்க லெவலில் என்ன பேசுகிறாங்க, இப்போ பாக்கி 5 நாள் எங்கே போவார் இவர்? அப்போ சினிமாவில் தான் நடிக்க போகிறாரா? அப்போ சினிமா தான் இவருக்கு வந்து ப்ரையாரிட்டியா? இப்படின்னு பொதுமக்கள், பாமர மக்கள் பேசுகிறாங்க. அவருடைய தொண்டர்கள் வந்து, ரசிகர்கள் வந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம். அவர் வாரத்துக்கு ஒரு தடவை வந்தால் கூட போதும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கட் அவுட்டில் பாலாபிஷேகம் பண்ணுற அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க அப்படி, தமிழ்நாட்டிலே ஆந்திராவில் மட்டும்தான் இது நடக்கும், வேறு எந்த மாநிலத்துலையும் நடக்காது. அமிதாப் பச்சன் வந்து ஊபியில் சமாஜ்வாதி கட்சியில் நின்று பார்த்தாரு. அந்தம்மா ஜெயா பச்சன் இன்னும் அரசியலில் ராஜ்யசபாவில் ஏதோ எம்பியாக இருக்காங்க, அதெல்லாம் ரைட்டு. பட்டு அமிதாப் பச்சன் வந்து பெருசாக வரல. ஹேமமாலினி வந்து பிஜேபியிலேருந்து எம்பியாக இருந்து இருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய தலைவர்னு சொல்ல முடியுமா அவங்கள? ஒரு எம்பி, ஒரு அடையாளமாக இருக்காங்க ஹேமமாலினி. அந்த காலத்தில் ஷோலையெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர, ரேகா நடுவில் ராஜ்யசபா எம்பியாக இருந்தாங்க, ரேகாவை ஒரு கவர்ச்சி கதாநாயகி அப்படி தான் பார்க்குறாங்க. இப்படி அந்த காலத்தில் என்டி ராமராவ் அவர்கள் வந்து சென்னையில் தான் முதல்ல இருந்தார். அப்புறம் தான் ஹைதராபாத்துக்கு போனார். இது சென்னையில் அபிபுல்லா ரோட்டில் அவர் வீடு பூட்டியிருக்கும். அவர் ஹைதராபாத்தில் இருப்பார். எல்லாம் அந்த ஆந்திராக்காரங்களாம் வந்து திருப்பதியில் போய் ஒரு மொட்டையை போட்டு பஸ்ஸில் வந்து அந்த அபிபுல்லா ரோட்டில் அந்த குறுக்கா உட்காந்துருப்பார்.
அந்த கேட்டு பூட்டியிருக்கும். கேட்டுக்கு முன்னால் விழுந்து கும்பிட்டு கற்பூரம் தேங்காய் உடச்சிட்டு போவாங்க. இது வந்து தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் தான் அந்த சினிமா மோகம். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆனால் வந்து ஆந்திராவிலேருந்து கூட அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ மலையாளத்தில் பாருங்கள், மோகன்லால் மம்முட்டி வந்து மெகா ஸ்டார். அவங்க அரசியல் அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சினிமாவில் மட்டும்தான், அரசியலுக்கு வந்தால் ஒன்றும் இல்லை. அங்கே சுரேஷ் கோபின்னு அவர் கூட வந்து ஒரு 2ஆம் அதாவது மெகா ஸ்டார்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அவரும் வந்து பிஜேபியில் நின்னார், ஏதோ அதனால் வந்து ஏதோ ஜெயிச்சு அவர் அமைச்சர் பதவி கொடுத்தாங்களே தவிர நடிகர்ன்ற முறையில் ஒன்றும் பெருசாக இது கேரள மக்கள் அந்த நடிகனுக்கும் அந்த சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நடுவில் கரெக்டாக வந்து கோடு போட்டு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே ஆந்திராலையும் தான் இந்த கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணுற இந்த பைத்தியாரத்தனம் வந்து அந்த சினிமா மோகம் வந்து இங்கே தான். இந்த பக்கம் வந்து ஒரு பத்திரிகையில் போடுறாங்க எடப்பாடி அமித்ஷாவை பார்த்தாருன்னு, அந்த பக்கம் இன்னொரு பத்திரிகையில் வந்து விஜய் வந்து துணை முதல்வர் வந்து த்ரிஷான்னு போடுறான். நான் வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஒரு பிரபலமான பத்திரிகையிலேயே எழுதுகிறாங்க. அமித்ஷாவை பார்க்குற விஷயத்தை விட த்ரிஷாவை பற்றி எழுதுகிற விஷயந்தான் வந்து மக்களிடையே வந்து அதிக ஒரு என்ன சொல்கிறது ஆர்வத்தை உண்டாக்குகிறது. அவன் நினச்சி பாருங்கள், அதுக்காக உண்மையிலேயே வந்து நாளைக்கு வந்து அவங்கள வந்து இப்போ வந்து த்ரிஷா வந்து துணை முதல்வர் ஆகிட முடியுமா? நம்ம ஒரு வாதத்துக்காக சொல்கிறோம். அவங்கள த்ரிஷாவை எந்த குறைபாடும் நம்ம சொல்லலை. இன்ஃபேக்ட் அந்த பத்திரிகையில் தேவையில்லாமல் அந்த பேரை குறிப்பிட்றாங்கன்றது தான் நம்மளுடைய அபிப்பிராயம். அந்த வகையில் எதுக்காக சொல்கிறோன்னா, நீங்கள் அரசியலில் வந்து எடுத்து வைக்கும் ஒரு அடியும் வந்து ரொம்ப கவனமாக தொலைநோக்குடன் இருக்க வேண்டும். சீமானை பொறுத்தவரை அந்த தொலைநோக்கு தெரிகிறது. அவருடைய கொள்கை, சித்தாந்தம், பேச்சு தினம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி, கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுறாரா? நான் சீமான் மட்டும் இல்லை, எந்த ஒரு அரசியல்வாதியுமே. ஏன் வந்து ரஜினிகாந்த் வந்து ஏன் அரசியலுக்கு வரல? அவருக்கு இந்த மாதிரி வந்து 7 நாள் வந்து உட்காந்து வாரத்தில் 7 நாள் வந்து அரசியலில் பண்ணுற அந்த இது செட்டப் வந்து அவருக்கு செட் ஆகலை. அவருக்கு செட் ஆகாதுன்றது அவரே உணர்ந்துட்டார். நல்ல வேளை அவர் அரசியலுக்கு வரல. நல்ல வேளை நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, அவருக்கும் தொந்தரவு, அவரை நம்பி ஓட்டு போடுறவனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு வந்து ஏமாற்றமாக போய்விடும். அந்த மாதிரி வரக்கூடிய அவர் ஒதுங்கிட்டார். நான் விஜய் ஒதுங்கணும்னு சொல்லலை. விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போது முழு மனதுடன் வர வேண்டும். அந்த சினிமா ஸ்டாருங்கிறத விட்டுட்டு இறங்கி அவர் வந்து விஜயகாந்த் மாதிரி அந்த பொதுமக்களுக்கு நடுவில் அவர் நடந்து போகணும். இல்லையே, ரேம்பு போட்டு பவுன்சர் வச்சுட்டுல போகிற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து விலகிடுவாங்க. அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக இருக்கிறது அவன் சும்மா வந்து அங்கே வந்து பார்க்குறானே தவிர அது என்ன. அந்த வேறு ஏதோ நிகழ்வில் கூட பேசினேன். இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து தமிழ்நாடு வந்து அடுத்தது வந்து தொழில் கட்டமைப்பை எப்படி வந்து மேம்படுத்துவதுன்னு சொல்லி அதுக்கான பிளான், டிசைனெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. உண்மையிலேயே மக்களுடைய நன்மைக்காக ஒரு இந்த எக்ஸிபிஷனில் ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க. நம்ம ஆளுங்க வந்து இந்த பெரிய அப்பளம் விற்கும். இந்த எக்ஸிபிஷன் போனால் டெல்லி அப்பளம் போட்டு இந்த பெரிய டெல்லி அப்பளம்னு சொல்லுவாங்க. அது கூட டெல்லியிலேருந்து தான் வரணும். நம்ம ஊர் அப்பளம்னு சொல்ல முடியாது, அதுக்கு பேர் டெல்லி அப்பளம். ஏன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊரில் இங்கே இந்த கோயில்பட்டியிலேருந்து வந்திருக்கோம் அந்த அப்பளம், அதுக்கு பேர் டெல்லி அப்பளம்னு சொல்லுவான். ரைட்டு, அது நமக்கு ஒரு இந்த மோகம், நமக்கு இந்த வெளியிலேருந்து வந்தால் ஒரு மோகம். நம்ம தமிழ்நாட்டு கதாநாயகிகள்லாம் பாருங்கள், தமிழ் கதாநாயகிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து பஞ்சாபி, வேறு இதில் கர்நாடகா, கேரளா எங்கேருந்தோ வந்தால் தான் நம்ம ஆட்கள் வந்து ஒத்துப்பாங்க. இங்கே தமிழில் கதாநாயகியாக வந்தது யார் சொல்லி, முதலமைச்சரே நம்ம வந்து தமிழர்கள் இல்லாமல் முக்கால்வாசி பேர் வந்து தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் தானே. அப்படி தான் தமிழ்நாட்டில் வந்து. அதனால் வந்து இது ஆச்சரியம் இல்லை. அந்த அந்த அப்பளத்தை தின்னுட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான், அது தொழில் இதெல்லாம் உள்ளே போக மாட்டான் அந்த ஸ்டால்குள்ளே. இந்த பக்கம் 2 தலை ஆடு வரிசையாக கியூ நிற்பான். உள்ளே போய்ட்டு எனக்கு அப்பவே தெரியுது செட்டப் பண்ணுவான். தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் போகிற வரைக்கும் அதே பேசிகிட்டு இருப்பான். திரும்பி வந்தோடனே நான் அப்பவே சொன்னேன் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் போய் பார்ப்பான், ஓட்டு போது ஏமாறுற மாதிரி. இதான் நீங்கள் வந்து கூட்டம் வருதுன்னு சொன்னால், நான் வந்து அங்கே தான் அந்த ஒரே ஒரு அந்த உதாரணம் வந்து இந்த 2 தலை ஆடை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். நான் வந்து விஜயை 2 தலை ஆடுன்னு சொல்லலை. நான் சொல்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக வந்து உள்ளது வந்து எப்போவுமே மக்களிடம் அது ஒரு ஆர்வத்தை உண்டாகும். அந்த ஆர்வம் வந்து
எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறும் என்பது நீங்கள் மக்களோடு மக்களாக விஜயகாந்த் போன்று எம்ஜிஆர் போன்று நீங்கள் வந்து இணைய வேண்டும். எம்ஜிஆர் வந்து ஒரு சாதாரண இட்லி விற்கிற ஒரு போனால் நான் போய் நின்று போய் வாங்கிட்டு என்னம்மா என்ன அப்படின்னு கேட்டு பண்ணுவார். அது கூட இன்னொரு நிகழ்வோடு சொன்னேன். அவருக்கு ஒரு பத்திரிகை, கல்யாண பத்திரிகை வந்துச்சான். அந்த பத்திரிகையில் வந்து அவர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியுடன் அப்படின்னு போட்டு ஒரு கல்யாணம் எங்கே ஒரு ஊரில், சின்ன கிராமம், சின்ன உடனே யார் பண்ண நம்ம பேரை போட்டிருக்காங்க, படம்லாம் போட்டாங்க. அவர் அந்த ஊரில் செருப்பு தைக்கிறவர். அந்த காலத்தில் சக்கிலின்னு சொல்லுவாங்க, இப்போ அப்படி சொல்கிறதில்லை. இப்போ வந்து அது அருந்ததியரில் வந்துடும். அது பட்டியாதான் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவர் வந்து எம்ஜிஆருடைய ரசிகர், தீவிர ரசிகர். அப்போ எம்ஜிஆருடைய ஆசியுடன் அவர் போட்டு அவருக்கே எம்ஜிஆருக்கு ராமாவரத்துக்கு அனுப்பிச்சி விட்டார். எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஒரு 4 அமைச்சரை கூப்பிட்டுட்டார். அது ஏதோ ஒரு ஊருன்னு வச்சுங்க, தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. ஏதோ ஒரு ஊர், விருதாச்சலம்னு வச்சுங்க, ஒரு அடையாளத்துக்கு. நான் யாரை போய் இந்த கல்யாணத்தில் சின்ன ஒரு கல்யாண மண்டபம் கூட இல்லை. அவருடைய குடிசையை சுற்றி அந்த தெருவில் ஒரு பந்தலை போட்டு 4 வீடு கவராற மாதிரி பந்தலை போட்டு கல்யாணம். எம்ஜிஆர் போய் நேராக சிஎம் வந்து நிற்கிறாருன்னு, அதுவும் 4 அமைச்சர் கூட வேணால் வரப்போகிறான். எம்ஜிஆர் சொன்னால் யார் வந்து முடியாதுன்னு சொல்ல போகிறான். அமைச்சர், எம்எல்ஏவோ அமைச்சரோ உள்ள நிர்வாகிகளோ வந்து எம்ஜிஆர் வந்து தெய்வம் காலில் விடுறான், அழுகுறான். பொண்ணை பெற்ற அப்பா அழுகுறாரு. அந்த பத்திரிகை அமைச்சவர் என்னன்னா கனவுல கூட நினச்சி பார்க்கல எம்ஜிஆர் வந்து அவருடைய மகள் கல்யாணத்துக்கு வந்து தலைமை தாங்கி நடத்தி வைப்பார்னு எதிர்பாராமல். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு என்ன பண்ணியிருக்க அப்படின்னோடனே ஒரு பிஏ போய் சீர் பாத்திரம். எம்ஜிஆர் வந்து இதை ஸ்டண்ட்டுக்காக தான் பண்ணாருன்னு விமர்சனம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இப்படி பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல மனம் வேண்டும். ரெண்டாவது, அந்த மக்களிடையே அந்த இமேஜ் அவர் வந்து அரசியலுக்காக பண்ணாருன்னு வச்சுங்க, இல்லை இயல்பாகவே அவருக்கு அந்த குணம் இருந்ததுன்னு வச்சுங்க. ஆனால் பண்ணார். இன்றைக்கி பேசுகிறவங்களாம் இவ்வளோ வருஷம் பொறுத்து, என்றைக்கோ நடந்தது, 70களில் நடந்தது, இன்றைக்கி 50 வருஷம் பொறுத்து பேசுகிறோம் நம்ம. அப்போ பேசுகிறோன்னா அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மனதில் அது வந்து இப்போ நிலையாக இருந்தது என்பது முக்கியம். இதைத்தான் நாம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக, ஆலோசனையாக சொல்கிறோம். அதாவது இந்த கொள்கை, உங்களுடைய கொள்கை என்னவென்று சொல்லுங்கள். மக்களோடு இணைந்து இயல்பாக இருங்கள். இது ரெண்டும் அவர் வந்து பண்ணார்னா அவருக்குன்னு ஒரு பாதை நிச்சயமாக அமையும். அது என்னைக்கு, அதுக்காக வந்து இன்னைக்கு முதல்வராகலாம் அன்றைக்கி முதல்வராகலாம் நம்ம ஜோசியர் சொல்கிறதில்லை, நம்ம வேலை அது இல்லை. ஆனால் உங்களுக்கு என்று ஒரு பாதை அமையும். அது இன்றைக்கி இல்லைன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்த விஜயகாந்தை வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க, சின்ன எம்ஜிஆர்னு சொன்னாங்க. இப்போது விஜயகாந்த் அவர்கள் கூட மக்களோட கலந்து, மக்களோட வந்து என்ன சொல்கிறது, அவர் மக்களுக்கு நடுவில் பயணம் பண்ணார். அவருடைய அரசியல் பயணம்ன்றது, நான் சொல்கிற அரசியல் பயணம்ன்றது சும்மா வார்த்தைக்காக சொல்லலை. மக்களுக்கு நடுவில் அவர் வந்து நான் ஒரு ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டாரு, மாஸு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேடையில் இருந்துக்கிட்டு ரேம்பு போட்டு நடந்துக்கிட்டு கீழே வந்து பவுன்சர், அதாவது கூட பவுன்சர்களை வச்சுக்கிட்டு விஜயகாந்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. அவர் கட்சி ஆரம்பித்து ஓரளவுக்கு எதிர்கட்சி தலைவர்ன்ற அளவுக்கு வந்தார். அந்த அரசியல் பயணத்தில் எந்த இடத்துலையும் அவர் வந்து அந்த பந்தாவை வந்து அந்த மாஸ் ஸ்டார்ன்றதை காமிக்கலை. மக்களோட மக்களாக இருப்பார், கொஞ்சம் கோவப்படுவார். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்ற மாதிரி அவரே வந்து எவனாவது ஒருத்தர் நடுவில் வந்து தகராறு பண்ணான்னா அவனை வந்து இப்போ வாங்கி பலார்னு அரைஞ்சதெல்லாம் இருக்குது. ஆனால் அரைஞ்சு அவரே வந்து மறுநாளைக்கு அவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இப்போ இந்த கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது ஏன்னா அது ஒரு இயல்பான குணாதிசயம். இப்போ நீங்கள் எம்ஜிஆரை சொல்கிறாங்க, விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி நம்ம கூட பேசியிருக்கோம். எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய கூட்டம்னா அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு இருந்ததுன்னா அப்படின்னு வந்து பார்த்தாருன்னா அடங்கிடுவாங்க. கையை காட்டினார் அப்படின்னாருன்னா அப்படியே வந்து மொத்தம் அமைதியாகிடும், சத்தமே அதுக்கப்புறம் சலசலப்பே வராது. விஜய்கிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லை அப்படின்றது தான் நமக்கு கவலையை தரும் விஷயம். சப்போஸ் இவருக்கு கூட்டம் வரலன்னு வைங்க, அப்போ அது ஒன்றும் இல்லை, அது புஷ்ஷுன்னு போயிடும். இப்போ எவ்வளோ பேர் கட்சி அமைச்சாங்க, சரத்குமார் வச்சார்,
டிஆர் வச்சார், டிஆர் வச்சார், கார்த்தி அவர் முத்துராமன் பையன் அவர் கார்த்திக் சார் அவர் வச்சார். அதெல்லாம் வந்து போனி ஆகலை, பெருசாக போனி ஆகலை. போனி ஆகலைன்றது அவங்களோட முடிஞ்சு போச்சு. உலகநாயகன் எடுத்துங்க, கமலஹாசன் ஒரிஜினலாக வந்து டார்ச் வச்சுக்கிட்டு ரிமோட்டெல்லாம் தூக்கி போட்டு திமுகவுக்கு எதிரான ஊழல்னார். அப்புறம் அவங்க சார்பிலேயே வந்து அங்கேயே போய் கெஞ்சி கூத்தாடி அவர் எம்பி போஸ்ட் வாங்கிட்டு போயிட்டார். பட் இவங்களாம் வந்து அதோட வந்து அவங்க ஆஃப் ஆனது வந்து அவங்க கட்சின்றது அப்படியே கரைஞ்சி போச்சு. சரத்குமார் கட்சி என்னாச்சு, பிஜேபியில் போய் அனுப்பிச்சிட்டாரு. இப்போ கார்த்திக் கட்சி அது ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் டிஆர்து கட்சி இல்லாமல் போச்சு. லட்சிய திமுகன்னு ஆரம்பித்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் போச்சு. இப்போ நமக்கு வந்து இவருக்கு கூட்டம் வருதுன்றது நம்ம வந்து இதை விமர்சனமாக சொல்லலை, கூட்டம் வருது உண்மைதான். ஆனால் இது வந்து ஒரு அடக்குமுறை, ஒரு ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாத கூட்டம். பல நிகழ்வுகளை நான் வந்து சொல்லியிருக்கேன். சுய கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் வந்து விஜய்க்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு சொன்னால் டிஸ்அட்வான்டேஜ். அவருக்கு எதிரான ஒரு அதில் வேறு அவர் வந்து அந்த ஸ்டார், நான் ரேம்பில் நடப்பேன், பவுன்சர். அப்போது இவருக்கும் இந்த ரசிகர்களுக்கு நடுவில் ஒரு பாலம் இல்லை. புஷி ஆனந்தோ அவரை சுற்றி இருப்பவர்கள் யாருமோ அந்த பாலமாக இருப்பதற்கு வாய்ப்பு தெரியல, அவங்க இருக்கிறதா தெரியல. இப்போ விஜயோட இதில் வந்து கும்பல் வருதுன்னா புஷி ஆனந்தோ இல்லை அடுத்த தலைவர் யாராவதோ கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் அனுபவமும் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ என்ன பண்ணுறாரு, சனிக்கிழமை நான் வந்து மக்களை சந்திப்பேன். அப்போ மற்ற நாள்லாம் அதுதான் வந்து ஒரு சொல்கிறாங்க, இளைஞர்கள் மாணவர்கள்லாம் பாதிக்கக்கூடாதுன்னு. மாணவர்கள் அரசியலுக்கு வரவே கூடாது, பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கு அந்த வயசில் வரக்கூடாது. அப்போவே அவனை ரைட், அது ஒரு பக்கம். சரி, அதை தாண்டி இளைஞர்கள் அப்படின்னா அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னா இது என்ன, இந்த வாரத்துக்கு 5 நாள் வந்து லீவ் விட்டு சினிமா மாதிரி ஆகிப்போச்சே. விடிகாலையில் 4 மணிக்கு, இப்போ வெள்ளிக்கிழமைக்கு சினிமா வரும், சனி ஞாயிறில் ஃபஸ்ட்டு வீக்கெண்டு கலெக்ஷன் தான் வந்து பெருசாக இருக்கும். அடுத்த வீக்கெண்டு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வரும். எல்லா படமும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம் கூட அப்படி தான் வருது. என்னன்னால் அந்த முதல் வீக்கெண்டு தான். அப்போ அதே மாதிரி இவர் சினிமா மாதிரியே அந்த அரசியலையும் கொண்டார். விஜயை பொறுத்தவரை அரசியல் என்பது, தாவேகா என்பது அவருடைய சினிமா நடிப்புடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், நீட்டிப்பு. அப்படி தான் தெரியுது. அவர் நடந்து கொள்வதும் இங்கே வந்து சினிமா ஸ்டார் மாதிரி தான் நடக்கிறார். பார்த்தீங்கன்னா சீமான் கூட சொல்லியிருக்காரு, இந்த A4 பேப்பர் வச்சுக்கிட்டு பேசுகிறத வந்து கிண்டல் பண்ணி மழை பெஞ்சதுன்னா பேச முடியாது, பேப்பர் நனைஞ்சிடணும்னு சொல்லி பேசியிருக்காரு. உண்மை. ஏன்னா அதுதான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம். இதே வந்து இவர் விஜயகாந்தோட கம்பேர் பண்ணும்போது விஜயகாந்த் என்றைக்காவது வந்து ஸ்கிரிப்ட் வச்சு படித்து பார்த்துருக்குமா? இல்லை. விஜயகாந்தோட நான் நேரடியாகவே வந்து பல முறை சந்தித்திருக்கிறேன், 3 முறை என்னமோ சந்தித்திருக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சது பத்திரிகை நடத்தும்போது. அவங்க வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் இயல்பாக என்ன சொல்லணுமோ அது எக்ஸ்டெம்போர்னு சொல்லுவாங்க. பேசும்போது ஸ்கிரிப்ட் வச்சுக்காமல் வந்து அந்த மாதிரி பேசுறது, மனதில் பட்டதை இயல்பாக சொல்லும்போது அந்த குணம் மக்களுக்கு பிடிச்சது. நம்ம மக்கள்னு சொல்கிறது அவருடைய விஜயகாந்தோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டுமே அவருக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவர் அந்த எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு கூட வந்திருக்க முடியாது, தேமுதிக அந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. அப்போ வெளியில் உள்ள மக்கள் அவருடைய ரசிகர்கள், ஆனால் வந்து கட்சி தொண்டர்கள் இல்லை. எல்லாருமே கொடி போட்டு வருவானா? இப்போ எனக்கே உண்மையிலே ஒரு வச்சுங்களேன், எனக்கு விஜய் வந்து பிடிக்கும், விஜய் படம்லாம் பிடிக்கும். அதுக்காக நான் வந்து தாவேக்கா துண்டு போட்டு போயிடுவேனா? ஆனால் அதுவே நான் ஓட்டு போட போகும்போது இந்த கலாட்டா, இந்த வன்முறை, இப்படி இந்த சேரை உடைக்கிறது போகிறது வரதெல்லாம் பார்த்தா திமுகவுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதில் வேறு எப்படி போகுது? அந்த சனிக்கிழமை பாலிட்டிக்ஸ்னால் அடுத்த கேள்வி, பாக்கி 5 நாள் என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கு தான் யாரோ சொல்கிறாங்க, அவங்க கட்சியிலேருந்து சனிக்கிழமைக்கு அவர் ஒரு இது பண்ணுவார், ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை கொடுப்பார். ஞாயிற்றுக்கிழமைக்கு அது பெருசாகும். 5 நாள் வந்து தமிழ்நாடு பற்றிக்கிட்டு எரியும் அரசியல். அதெல்லாம் ஒன்றும் இப்படிலாம் இல்லை. 7 நாளும் வந்து டெய்லி ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சியிலையும். என்ன பற்றிக்கிட்டு எரியுது? எல்லா விஷயமுமே 3 நாள் 4 நாள் தான் ஓடும். இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து ஒரு டாபிக் இருக்குன்னால், இந்த விஜய் டாப்பிக்கு இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், இன்னும் 4 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பழசாயிடும், வேறு ஒரு மேட்ரு புதுசாக வந்துடும். இதுதான் வந்து இயல்பான வாழ்க்கை. அப்படி வரும்பொழுது இவர் வந்து எதை சனிக்கிழமைனா இது எதை ஞாபகப்படுத்துதுன்னா, ராகுல் காந்தி இதே மாதிரி தான் அரசியல் பண்ணார் ஆரம்பத்துலேருந்து. அவர் அப்படி தான் பண்ணாரா, பண்ணிகிட்டு இருக்காரா? இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஒன்றும், ஏன்னா அது ஒன்றும் பெரிய ஒன்றும் நடக்கலை. இப்போ அந்த
தானே எஸ்ஐஆர் அந்த தேர்தல் அந்த வாக்குச்சீட்டு மோசடின்னு சொல்லி அதான் சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன வெளியில் வந்துச்சு கடைசியில், மியான்மர்லேருந்து ஒரே சமயத்தில் ஒரே சோர்ஸ்லேருந்து அவருக்கு பவர் பாயிண்டில் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க, ஹிந்தியில், கன்னடத்தில், இங்கிலீஷில், எல்லா மொழியிலையும். அப்போ என்ன, வெளிநாட்டிலேருந்து யாரோ வந்து ஃபீட் பண்ணுறாங்க, அதை பார்த்து இவர் வந்து படிக்கிறாருன்னும் போதே அப்போ இது வெளிநாட்டு தூண்டுதல். ஏற்கனவே இவர் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு, சீனாவுக்கு சப்போர்ட்டாக வந்து போய் அக்ரிமெண்ட்லாம் கைட்டு போட்டார் அந்த காலத்தில். இப்படிலாம் நடந்திருக்கும்போது இந்த அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து தேசத்துக்கு எதிரானவருங்கிற ஒரு இமேஜுக்கு போயிட்டார் ராகுல் காந்தி. அவருடைய நடத்தை, அவருடைய பேச்சுகள், செயல்பாடு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக, தேசத்திற்கு எதிரான அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் இப்படி தான் திடீர்னு காணாமல் போடுவார். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் சொல்கிறாங்க, ஒரு கணக்கு எடுத்து சொல்கிறாங்க, 245 தடவை நம்ம வெளிநாடு போயிருக்காரு. அதில் 70 தடவை வந்து போகும்போது எதுவும் சொல்லாமல் அந்த சிஏஎஸ்எஃப், அதாவது சிஆர்பிஎஃப்லேருந்து அவங்க தான் அந்த இசட் செக்யூரிட்டி கொடுக்குறோம், அந்த தலைவர் வந்து அவர் கடிதம் எழுதியிருக்காரு, நீங்கள் பாட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி செக்யூரிட்டி, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எங்களை சொல்லக்கூடாது, எங்கே போகிறேன்னு சொல்லக்கூடாதுன்னு. அவர் எங்கே போகிறாரு, அடிக்கடி இத்தாலி போகிறாரு, அவங்க பாட்டி இருக்காங்க, ஆயாவை பார்த்துட்டு வரத்துக்கு போகிறாரு. போங்க, வெளியில் இத்தாலிக்கு போகிறேன், எங்கள் ஆயாவை பாட்டு வரேன்னு சொல்லுங்கள், தப்புன்னா இருக்குது. பேங்காக்கு பட்டாயா போகிறாரு, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பேங்காக்கு பட்டாயா போகிறவங்களாம் எதுக்கு போவாங்கன்னு நமக்கு தெரியும், ரைட்டு. அவருக்கு கல்யாணம் வேறு ஆகலை, ரைட்டு, புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் மக்களிடையே அந்த இமேஜ் வந்து என்னென்னா, திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு மாதம் ஆளே காணும். 15 நாளைக்கு எந்த ஊரில் இருக்காருன்னு கூட வெளியில் தெரியல, எங்கே வெளிநாடு போயிருக்காருன்னு தகவல் வருது, ஆனால் எங்கன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல. இந்த அரசியலை வச்சுக்கிட்டு அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? 3வது தடவை மோடியை கொண்டு வந்தது காரணம் வந்து, மோடி வந்தது காரணம் வந்து மோடி மட்டுமே காரணம் இல்லை, பிஜேபியில் ராகுல் காந்தி தான் காரணம். எப்போவுமே எதிர்ப்பு பலமாக இருந்தால் அந்த பக்கம் பலவீனமாகும், எதிர்ப்பு பலவீனமாக இருந்தால் அந்த பக்கம் பலமாகும், அவ்வளோதானே. இது சிம்பிள் இதுதானே. அந்த வகையில் விஜய் வந்து ஏறத்தாழ தமிழ்நாட்டு ராகுலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அந்த விளையாட்டு பிள்ளை இப்போ ராகுலுக்கு அப்படி தானே இருக்குது, பப்புன்னு சொல்லுவாங்க அவரை. அப்போ தமிழ்நாட்டின் பப்புவா விஜய்? விஜய் தமிழ்நாட்டின் பப்புவா? அப்படி பப்பு மாதிரி உருவாகிறாரா அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் வந்து இந்த யாரோ வந்து எழுதி கொடுத்துருது, இந்த கையை தூக்கு, காலை தூக்கு, பெருமூச்சு விடு, 2 தடவை கையை தூக்கு, இப்படி எழுதி கொடுத்து. எம்ஜிஆர் அப்படி பேசலையே, கருணாநிதி வந்து அப்படி வந்து பேசலையே. இப்போ அவரெல்லாம் வந்து பெரிய தலைவர்களாக வந்து ஒரு ஆளுமையாக இருந்தால், கருணாநிதி பேரில் நமக்கு வந்து திமுக கொள்கையில் 1008 விமர்சனங்கள் இருக்கலாம் அந்த செயல்பாடுகளில். அதுக்காக வந்து திமுகவில் வந்து கருணாநிதி வந்து எதுவுமே நல்லதே பண்ணலன்னு சொல்ல முடியாது. 10 விஷயங்கள் பண்ணும்போது அதில் எது தப்போ அதை தான் சொல்லுவோம். நீங்கள் ஒரு பரீட்சையில் ஒரு பெரிய வெள்ளை பேப்பரில் நடுவில் ஒரு புள்ளி வச்சு யார்ட்டையாவது வந்து என்ன கலர்னு கேளுங்க, வெள்ளைன்னு சொல்ல மாட்டான், அந்த கருப்பு புள்ளியை பார்த்துட்டு கருப்புன்னு தான் சொல்லுவான். இது இயல்பு. அப்போ என்ன குறைகளோ அந்த குறைகள் தான் வந்து சரி. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நிறைகளை விட குறைகள் அதிகமாக இருந்ததுன்னா அப்போ விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். கனிமொழி அவர்கள் கூட புதிதாக அரசியலுக்கு வந்த யாருக்கும் வந்து திமுக தான் திட்டினா தான் வந்து அடையாளம் இருக்கும்னா, அதுதான் சரிதான். அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து புதிதாக வந்து அண்ணாதிராவிட அரசியலுக்கு வந்தபோது அவர் யாரை திட்டினார், எங்கேருந்து வெளியில் வந்தாரோ அந்த ஈவேரா ராமசாமி நாயக்கரை தான் திட்டினார், திகாவை தான் திட்டினார், பெரியார் தான் திட்டினார். அப்போ திமுகவுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணாதுரைனா, அண்ணாதுரை வந்து தான் இருந்த அமைப்பான வந்து திராவிட கழகத்தை, அதனுடைய தலைவரான பெரியார் மீது நமக்கும் விமர்சனங்கள் உண்டு, அது வேறு விஷயம். ஆனால் அதே சமயத்தில் பெரியாரும் சமூக நீதிக்காக சில காரியங்கள் நல்ல அவருடைய நோக்கங்கள் சிலது வந்து இருந்திருக்குங்கிறதையும் நம்ம வந்து ஏற்றுக்க தான் வேணும். அதாவது ஒரேடியாக வந்து பெரியாரை வந்து நம்ம வந்து விமர்சனம் மட்டும்தான் சொல்லலை, பெரும்பான்மையான விஷயங்களில் வந்து அவர் வந்து நடந்து கொண்ட விஷயம் வந்து நமக்கு ஏற்புடையதாக இல்லை, அவ்வளோதான். அந்த வகையில் நீங்கள் பெரியாரை திட்டி தான் இப்போது நீங்கள் அடையாளம் வாங்கினீங்க திமுகவில் அண்ணாதுரை தலைமையில். அதே மாதிரி அது வந்து இயல்பான ஒரு விஷயம். இப்போ கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்கன்னா அவங்க சௌரியத்துக்காக சொல்கிறாங்க, பழைய வரலாறு அவங்க ஒன்று மறந்துட்டாங்க, இல்லை வசதியாக மறந்து விட்டார்கள். இப்போது விஜய் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஐயா கூட்டம் வருது, சந்தோஷம், அந்த கூட்டத்தை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதாவது வெளியில் உள்ளவனுக்கு இந்த உங்களுடைய வட்டத்தை தாண்டி வெளியே உள்ளவர்கள் உங்களுக்கு ஓட்டு போடணுன்னா, உங்கள் மீது நம்பிக்கை வரணுன்னா இந்த கூட்டம் வன்முறை கூட்டமாக இருக்கக்கூடாது.
இதுக்கு ஒரு உதாரணம் நான் வேறு நிகழ்வில் கூட பேசியிருக்கேன். பாமக ஆரம்ப காலத்தில் வந்து வன்முறை கட்சியாக அடையாளம் காணப்பட்ட கட்சி. ஆனால் ஒன்றா மரத்தில் நடு ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுவாங்க, இதை வெட்டி போட்டுருவாங்க, மரத்தை வெட்டி போட்டுருவாங்க. 35 வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த பேர் மாறலை. அந்த பேர் என்ன அழிக்க முடியும். இப்போல்லாம் வந்து மரத்தை வெட்டுறதில்லை, வெட்டுறதில்லை. பட் எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்ற ஒரு இல்லைங்க. நான் சொல்கிறது வந்து என்னென்னா, ஆரம்பத்தில் மக்களுக்கு ஒரு இமேஜ் வந்துருச்சுன்னு வைங்க, அது பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ அது அப்படியே தொடரும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை மாற்றணும்னு நினச்சா கூட சமயத்தில் உங்களால் மாற்ற முடியாமல் போய்டுன்றதுக்கு பாமக ஒரு உதாரணம். நான் சொல்கிறது வந்து இன்றைக்கி பாமக வந்து வன்முறை கட்சியாக இருக்குதுன்னு நான் பேசலை. இதே பிரச்சனை வந்து விசிகாவுக்கும் இருக்குல்ல. அங்கங்கே வந்து பிரச்சனை அப்படின்னு வரும்போது, இந்த சாதி பிரச்சனைகள்னால் வரும்போது, அந்த சாதி பிரச்சனையில் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அவர்களுக்கு எதிராக அந்த மற்ற சாதிகள் வந்து செயல்படுவது வந்து அது பல விஷயங்கள் உண்மைதான். இப்போ கூட கரூர் திமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் வந்து இந்த சார் அந்த முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று. ஆமாம், முப்பெரும் விழா. அவங்க எல்லாமே 3 எது சொல்கிறீங்க? எல்லாமே 3ங்க. தலைவர் தானே சொல்கிறீங்க? ஐயா, தமிழில் 3ங்க, இயல் இசை நாடகம்னு 3, அந்த மாதிரி 3 சொன்னேன். நீங்கள் உடனே வேறு ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க. இல்லை, நான் தலைவர் தான் சார். எல்லாமே உடனே நீங்கள் வந்து சார் வந்து மனைவி, இணைவி, துணைவி இந்த 3ஆன்னு அது கேட்டுறாதீங்க. நான் அதை சொல்லலை. நான் சொல்கிறது அவங்க எது பண்ணாலும் முப்பெரும் விழாவாக தான் பண்ணுவாங்க. 3 தலைவர்களுக்கான விழா, 3 இதுக்காக விழா, புரியுது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி அவங்க குடும்பத்துலேயும் வந்து இப்போ இல்லையா, கோபாலபுரம் குடும்பம் ஒரு காலத்தில், சிஐடிஆர் குடும்பம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் டிவி குடும்பம், சேனல் குடும்பம், அதுவும் அவங்க குடும்பம் தானே, அதுவும் 3 குடும்பம் வருது இல்லை. ஸோ திமுகவுக்கு அந்த 3ன்ற நம்பருக்கும் ரொம்ப ராசி அதிகம். நான் சொன்னது வந்து இதை வச்சு தான் நீங்கள் ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. அதாவது இப்போ என்னென்னா, இவர் வந்து இதில் வந்து ஒற்றுமை பார்த்தீங்கன்னால், இவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல 5 ஐகான், அதில் வந்து பெரியார், அம்பேத்கர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள், அப்புறம் காமராஜர். இப்போ அதில் எங்கே போனாலும் போடும்போது, அந்த படம் போடும்போது இந்த பாக்கி 3 பேர் கீழே இறக்கிட்டார். பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள் கீழே இறக்கிட்டார். எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தூக்கி வச்சுக்கிட்டாரு. அண்ணாதுரை யார்? திமுகவுடைய நிறுவனர். அதுக்கப்புறம் அதிமுகவுக்கும் எம்ஜிஆர் வந்து அவரை தான் வந்து கொடியிலேயே போட்டிருக்காரு. அதிமுகன்னு கட்சி பேர்லேயே வச்சுருக்காரு. ஸோ அண்ணாதுரையையும் கடன் வாங்கிட்டீங்க. எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசாக வந்தவர் தான் ஜெயலலிதா. அதுக்கு பின்னால் எடப்பாடி வந்தார், நடந்துக்கிட்டு இருக்கு, ரைட்டு. ஆக எம்ஜிஆர் அப்படின்னா ரெட்டை இலை, அதே ரெட்டை இலை வந்து எம்ஜிஆருடைய ரெட்டை இலை தான் இன்றைக்கும் எடப்பாடியோட ரெட்டை இலையாக இருக்குது. ஆக திமுகவிலிருந்து அண்ணாதுரையும், அதிமுகவிலிருந்து எம்ஜிஆரையும் கடை வாங்கிட்டீங்க. இது என்ன வித்தியாசம்னா, இவங்க சரி இந்த பாக்கி 3 பேரை விட்டுட்டாங்கல்ல. இப்போ பாருங்கள், திமுகவில் கரூர் மாநாட்டில் அறிவிச்சிருக்காங்க, வேலு நாச்சியாருக்கு இவங்க தனியாக விழா எடுக்கிறாங்களாம். இவ்வளோ நாள் வந்து திமுகவில் வந்து வேலு நாச்சியாரை பற்றி யாருமே கவலைப்படல. வேலு நாச்சியார் சுதந்திர சிப்பாய் கழகத்துக்கு முன்னாலேயே வந்து வெள்ளையர்களை எதிர்த்து போராடின ஒரு, அந்த பக்கம் வடநாட்டில் ஜான்சி ராணி மாதிரி, தமிழ்நாட்டில் வேலு நாச்சியாருக்கு உதவியாக இருந்த பட்டியலினத்தை சேர்ந்த குயிலி. ஒரு உடம்புல வந்து பற்ற வச்சுக்கிட்டு போய் அந்த வெள்ளையனுடைய ஒரு கோயிலுக்குள்ளே இருந்த அவன் வந்து ஆயுத கிடங்கில் வந்து போய் விழுந்தான். குயிலின் பட்டியலினத்தை சேர்ந்தவர். அதாவது வேலுநாச்சியாருக்கு ஒரு தளபதி மாதிரி கூட இருந்தவங்க. இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் அடையாளமே தெரியல. தேர்தல் வரும்போது வேலுநாச்சியாருக்கு எது திமுக. ஆக இப்போ என்ன வித்தியாசம் பாருங்கள். திமுக விஜயுடைய தாவேகா ரெண்டும், இது தாவேகா வந்து மினி திமுக. அவங்க எப்படி இப்போ வந்து இவருடைய ஐகான் வேலுநாச்சியார், இவருடைய ஐகான்னாலே வேலுநாச்சியாரில் வேலுநாச்சியாரை இவங்க வைக்கான வச்சுக்கிட்டார், அவ்வளோதானே தவிர வேலுநாச்சியாருக்கு வந்து என்ன இப்போ விஜய் கண்டுபிடிச்சி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியுமா? அவங்க எப்படி வந்து இதை வந்து இரவல் வாங்கி கொள்கிறார்களோ, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பேசுவாங்க, காமராஜர் ஆட்சி அமைப்போம், காங்கிரஸ்லேயும் பேசுவாங்க, பாஜகலையும் பேசுவாங்க, மற்ற கட்சிகளும் வந்து காமராஜர் ஆட்சி. யாராவது ஒருத்தர் வந்து கருணாநிதி ஆட்சி அமைப்போம்னு பேசியிருக்காங்களா? இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
நான் சொல்கிறது யதார்த்தத்தை சொல்கிறேன். காமராஜர் ஆட்சின்னு சொன்னால் ஏற்றுக்கிறவன் கட்சி சார்பு இல்லாமல் காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு, ஏன்னா ஏன் வந்து பிஜேபிக்குன்னு சொன்னால் ஒரு காலத்தில் அது வந்து ஜனதா பார்ட்டி வந்து ஜனசங்கமாக மாறி ஜனசங்கத்துலேருந்து மறுபடியும் அது சுற்றிக்கிட்டே வந்துச்சு காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸாக இருக்கு. ஸோ அப்போ காங்கிரஸும் கொண்டாடுறாங்க, இந்த பக்கம் பிஜேபியும் கொண்டாடுறாங்கன்னு வச்சுப்போம், மற்ற கட்சிகளும் கொண்டாடுது. அது மாதிரி பொதுவான ஒரு தலைவர் தான். ஏன்னா இவருக்கு வந்து பொதுவான கொள்கைகளும் கிடையாது. தலைவரும் யாரையும் வந்து ஒரு குறிப்பிட்ட தலைவரை சொல்ல முடியாது. அண்ணாதுரை எம்ஜிஆரை சொன்னால் அங்கேயும் இரவல் தான் வாங்க வேண்டியிருக்கு விஜய்க்கு. கொள்கைகள் சித்தாந்தான்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக எதிர்க்குது. இதே ஒரே நாடு ஒரே தேர்தலை 1970களில் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து ஆதரித்து புத்தகத்திலேயே எழுதியிருக்காரு, பத்திரிகையிலேயே முரசொலியிலேயே கட்டுரை போட்டிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறதுனால நிறைய லாபங்கள் இருக்குது, மிச்சப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து கருணாநிதியுடைய கொள்கைக்கே எதிராக போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் கொடுக்குது. இப்போ இவரும் அதே தான் பண்ணுறாருன்னா மக்களுக்கு என்ன தோணும்? நீட் தேர்வு கொண்டு வந்தது திமுக, இப்போ எதிர்க்கிறது திமுக. கச்சத்தீவை கொடுத்தது திமுக. அதாவது அப்போது காங்கிரஸ் ஆட்சி வந்து அங்கேருந்து வந்து கேட்டபோது கருணாநிதி வந்து அவர் கேவல் சிங்னு அவர் வந்து இவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து அதிகாரிகளுடன் சேர்ந்து கருணாநிதி கிட்ட கலந்துக்கிட்ட போது, சார் என்ன சார் போய் சொல்கிறீங்களோ? போய் சொல்கிறீங்களா? நானா? அவருக்கு தெரியாதுன்னாரு. யார்? கருணாநிதிக்கு. இல்லை, வெளிப்படையாக வந்து ஆவணங்கள்லாம் இருக்குது. இது வந்து அவர் சொன்னது தான் சார் சொல்கிறேன். அவர் தெரியாதுன்னு சொன்னாரா இல்லையா? யார்? கருணாநிதி. அதை தான், அந்த கதையை தான் சொல்கிறேன். வந்து அவர்கிட்ட கேட்டு அவர் வந்து நீங்கள் பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், நீங்கள் அதை கண்டுக்காதீங்க, நாங்கள் வெளிப்படையாக வந்து போராட்டம் பண்ணுவோம் போது அவர் வந்து பாருங்கள், இந்த காங்கிரஸ் இவங்களுக்குள்ள உள்ள விஷமத்தனம் பாருங்கள். அவர் வந்து பண்ணுங்க, ஆனால் பெருசாக போராட்டம் பண்ணாதீங்க, நாளைக்கு அதாவது சங்கடப்படுத்துகிற மாதிரி எங்களுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கி விடாதீர்கள். இது வந்து யாரும் வந்து சும்மா வந்து யாரோ நான் சொல்கிறதோ இல்லை யாரோ ஒரு யூடியூபரோ ஒரு பத்திரிகையாளரோ சொல்கிறதோ இல்லை. ஆவணங்களில் வந்து அவர் என்ன பண்ணிட்டார், இந்த கேவல் சிங்னு வந்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர், இது பூரா மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங்னு போடுவாங்க. அதாவது நிகழ்வுகளை வந்து பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணி இந்திரா காந்தி அம்மையார் வந்து இதுவாக இருக்காங்க, பிரதமராக அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு. அது கருணாநிதி ஓகேன்ட்டார். ஆனால் கொஞ்சம் பெருசு பண்ண வேணாம், நாங்கள் சும்மா போராட்டம் பண்ணுவோம், நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் கச்சத்தீவை கொடுக்க போகிறோன்றது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் முன்னாலேயே வந்து முடிவு பண்ணி அதுக்கான கடிதங்கள்லாம் வந்து ஆதாரங்கள்லாம் இருக்குது. யாருக்கு? தமிழ்நாடு முதல்வராக இருந்த கருணாநிதி கிட்ட, திமுக தலைவராக இருந்த கருணாநிதி கிட்ட 8 மாதத்துக்கு முன்னாலே கச்சத்தீவை நாங்கள் கொடுக்க போகிறோம், இளைஞரோட பேசிக்கிட்டு இருக்கோம் போது அப்போல்லாம் போராட்டமே கிடையாது. இவங்க வந்து ஓகேன்னு சொல்லி அங்கே அது ஒத்துக்கிட்டு அவர் போய் அவங்க வந்து அறிவிப்பு பண்ணும்போது சும்மா ஒரு பேருக்கு போராட்டம் நடத்துனாங்க. அப்புறம் அதோட நின்று போச்சு. இப்போ வந்து கச்சத்தீவை மீட்போம். இப்போ இவரே வந்து விஜய் அதே தானே பேசுகிறாரு. வரலாறு தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா? இப்போ இவர் என்ன பேசணும் விஜய்? கச்சத்தீவில் வந்து திமுக செய்த அந்த நாடகம் என்னன்றது வெளியில் பேசணுமா இல்லையா? அது இல்லாமல் அதை நீங்கள் பேசாமல் கச்சத்தீவை மீட்போம்னா என்ன? நீங்கள் என்ன அந்த காலத்தில் சேர சோழ பாண்டிய பல்லவரா படையெடுத்துக்கிட்டு போய் மீட்கிற காலம்? ரஷ்யா உக்ரைன் போரே வந்து எத்தனையோ வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இறுதி கட்டத்துக்கு யார் பண்ணியும் ஒன்றும் வரமாட்டேங்குது. அங்கே இஸ்ரேல் காசா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் போர் அப்பப்போ 1971 வந்து தொடர்ந்து ஏதோ விட்டு வந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் முடிய மாட்டேங்குது. சரி, இதெல்லாம் வந்து இயல்பான நிலைமைகள். பகைன்னு வந்ததுன்னா அது அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன, இலங்கை மீது போர் தொடுத்து ஸ்ரீலங்காவை நம்ம தோக்கடிச்சிட்டு நம்ம படையை எடுத்துகிட்டு போய் அப்படி எடுத்துகிட்டு போன விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் வந்து அந்த இயக்கத்தையே ஒன்றும் செய்ய முடியலையே. இந்திய இராணுவத்தை IPKFன்னு அமிச்சே அடி வாங்கிட்டு தானே திரும்பி வந்துச்சு. எந்த ராஜீவ்காந்தி வந்து பிரபாகரனை ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஆதரவு தெரிவிப்பதாக சொன்னாரோ, ஆனால் பின்னால் அவரே வந்து இராணுவத்தை அனுப்பி அவருக்கு அதாவது அவருடைய இயக்கத்திற்கு எதிராக வந்து ஒரு இராணுவத்தை அனுப்பிச்சு கடைசியில் அது ஒர்க் அவுட் ஆகலையே. அதனால் இந்திய இராணுவம் வந்து ஏதோ பலவீனமானதுன்னு இல்லை. அங்கே வந்து எது வந்து அதாவது மக்களும் பார்க்குறாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து விடுதலைகளுடைய இறுதிக்கட்ட போரில் வந்து திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து செய்த துரோகத்தினால தானே வந்து அவர் விடுதலை பிரபாகரன் வந்து கொல்லப்பட்டார். ரைட்டு.
புரட்சின்னு வந்ததுன்னா அவங்களும் வந்து ரிஸ்க் எடுத்து தான் வராங்க. அதில் உள்ள விமர்சனங்கள் எல்லாம் தவிர்த்து பார்த்தால் இப்போ என்னென்னா இவர் கச்சத்தீவை மீட்போங்கிறாரே தவிர, ஆக திமுக என்ன அஜெண்டா சொல்லுதோ அதே தான் இவர் சொல்கிறாரு. இவர் வந்து திமுக அதிமுகலேருந்து கடன் வாங்கிக்கிறாரு, எம்ஜிஆரையும் அவரையும் அண்ணாதையும். திமுக என்ன பண்ணுது, இவருடைய வேலுநாச்சியாரை வந்து இவர் ஐக்கானை வச்சுருக்கு. அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஓ வேலுநாச்சியார் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் வேலுநாச்சியார் திமுகவுக்கு ஞாபகம் வரல, திடீர்னு வந்து விழா கொண்டு வர்றாங்க. அப்போ திமுகவுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வகையில் இவர் வந்து மினி திமுக தவேக, இன்னொன்று தமிழ்நாட்டின் பப்பு விஜய். ஏன் அதை பப்புன்னு சொல்கிறோம்? ராகுல். ஏன்னா வந்து இவர் வந்து சனிக்கிழமை வந்து நான் வந்து அரசியல் மக்களை சந்திப்பேன். அக்டோபர் மாதத்தில் மட்டும் சனி ஞாயிறு 2 நாள் சந்திப்பார். எதனால சார்? கால் ஷீட் அப்படி தான் கொடுக்குறாங்க. அப்படி தானேங்க ஹீரோனா எப்படிங்க? அடுத்த மாதத்தில் 3 நாள் கால் ஷீட்டு, சண்டே கால் ஷீட்னா டபுள் பேட்டா. இதுதானே சினிமா ஸ்டாரு. ஆனால் சினிமா தயாரிப்பாளர் தான். என்னுடைய மகள் வந்து ஒரு பிரபலமான இயக்குனர், தெரிஞ்சிருக்கவங்க. சினிமா தொழில் நமக்கும் சம்மந்தம் உண்டு. எல்லா ஹீரோவும் அப்படி தான். இவ்வளோ நாள் ஷூட்டிங்கு, இவ்வளோ நாள் கால் ஷீட்டு, சண்டேயாக இருந்தால் டபுள் பேட்டா, இல்லை அதுக்கு கூட இது. நீங்கள் அப்படி தானே வந்து அரசியலையும் வச்சுக்கிறீங்க. இப்படி வச்சு எப்படிங்க வந்து சஸ்டெயின் பண்ணுவீங்க? கூட்டம் வருது, அந்த கூட்டம் வரதை பற்றி நம்ம வந்து கூட்டம் வரல அப்படின்னு சொல்லலை. திமுகலையாவது வந்து கரூர் மாநாட்டில் வந்து கூட்டு வந்து உட்கார வச்சு சேர் போட்டு, சேரில் வந்து மிக்சரு, சிப்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஸ்வீட்டெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. திரும்பி போகும்போது அவன் சேர் தூக்கி தலையில் வச்சுட்டு போவான். இதெல்லாம் வந்து திமுகவில் சாதாரணம். இவருக்கு கூட்டம் வருது. ஆனால் அந்த கூட்டத்தை வந்து ஒரு முறைப்படுத்தி அதை சரியான அரசியல் பாதையில் போகிற அளவுக்கு அவருக்கு திறமை இல்லை அப்படின்னு தெரியுது. அது எதை வச்சு சொல்கிறோன்னா, அவரால் வந்து ஒரு பேப்பர் இல்லாமல் எதையும் படிக்க முடியல, கையை தூக்கு காலை தூக்குன்னு சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு அரசியல் எப்படி பண்ண முடியுங்க? இதை சீமான் அவர்கள் வந்து விமர்சிக்கிறாருல்ல சார், இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது சார் நாம் தமிழருக்கு? இல்லை, இப்போ சீமானை பொறுத்தவரை அவர் வந்து அதாவது தனியாக நிற்கிறாரு, கூட்டணி இல்லை, அதனால் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி கண்டிப்பாக சீமான் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து இப்போ வந்து திமுக அதிமுக என்கிற கூட்டணி, அதாவது 2 பக்கம், அந்த 2 முக்கியமான கட்சிகள்னு வச்சுங்க. பாஜக வந்து அவங்களோட கூட்டணி இருக்காங்க, அதனால் பட் அதிமுக தலைமையில் தானே இருக்காங்க தமிழ்நாட்டில். திமுக அதிமுகவை தாண்டி யோசனை செய்கிறார்கள் மக்கள் மாற்றம் என்று வந்தால், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சீமான், இன்னொன்று விஜய், இப்படி தானே. பாக்கி இப்போ திருமாவளவன்லாம் வந்து திமுக கூட்டணியிலே தான் இருக்கிறார். இது வரைக்கும் வந்து வேறு ஒன்றும் ஏதோ ஸ்டேட்மெண்ட்லாம் விடுவார். ஆனால் வந்து இது வரைக்கும் அவர் ஒன்றும் வெளியே போகிறதா வந்து தெரியல. காங்கிரஸ் மட்டும் வந்து விஜய் கூடவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதில் கேள்விப்படும்போது ஒரே ஒரு தமாஷான விஷயம் என்னென்னா, அது காங்கிரஸ்னாலே சில விஷயங்கள் தமாஷா தான் இருக்கும். 125 சீட்டு கேட்குறாங்களாம். 165 125 பாதிக்கு மேலே. காங்கிரஸுக்கு 125 கொடுத்துட்டு, அதெல்லாம் காங்கிரஸுக்கு 125 பேர் வேட்பாளர்களுக்கு எங்கே போவாங்கன்னு தெரில. வேட்பாளர்கள் வேணும்ல. ஓரளவுக்கு மக்களுடைய அந்த தொகுதியில் ஒரு பிரசித்தி பெற்ற, ஓரளவுக்கு அடையாளம் காணக்கூடிய ஒரு காணப்படக்கூடிய ஒரு ஆட்கள் தேவை. இது கேட்பது வந்து தகவல் பத்திரிகையெல்லாம் வந்த தகவல் தான் நான் சொல்கிறேன், நானும் ஒன்றும் சொல்லலை. அப்படி கேட்குறது உண்மையாக இருந்தால் அது ஒரு தமாஷ் தான். 120 எப்படிங்க கொடுப்பாங்க? 22 சீட்டில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதுவும் வந்து திமுக வாக்கு வங்கியை வச்சு தான் வாங்கியிருக்கீங்கும்போது அது எப்படி கொடுப்பாங்க? விஜய் வந்து அவர் வந்து முதல்வர் வேட்பாளர், புஷி ஆனந்த் வந்து துணை முதல்வர் வேட்பாளர்னு போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க. காங்கிரஸுக்கு எப்படி 125 சீட்டு கொடுப்பாங்க? சரி, ரைட்டு, கேட்குறது யார் வேணாலும் கேட்கலாம். நான் கூட பிரதமர் பதவிக்கு ஆசைப்படலாம், நீங்களும் ஆசைப்படலாம். ஆசைப்படுறதுல யார் ஒன்றும் தடுக்க முடியாது. யதார்த்தத்தில் அது வந்து எவ்வளோ தூரம் சாத்தியம்னு பார்க்கணும். அந்த வகையில் 125 சீட்லாம் 125 60-70ன்னு வந்தாலே வந்து விஜய் கொடுத்தாருன்னா மிச்சத்தில் அது எப்படி தெரியாது. காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி போகுமா அப்படின்னால் அதை தெரியல, போகலாம். அப்படி வந்ததுன்னா அந்த காலத்தில் ஒரு டிவி சீரியல் வரும், சின்ன பாப்பா பெரிய பாப்பா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
சின்ன கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நீங்களாம் இன்னும் கொஞ்சம் வயசு கம்மி. அதனால் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு ஒரு ரொம்ப பிரமாதமான சீரியல் அவங்க ஸ்ரீபிரியாவும் நிரோஷாவும் நடித்தது. எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் வருவார். இதெல்லாம் வந்து அப்போ தான் அவர் ஃபேமஸ் ஆனார், நடிகர் எம்எஸ் பாஸ்கர். சின்ன பாப்பா பெரிய பாப்பா அந்த மாதிரி விஜயும் காங்கிரஸும் இணைஞ்சதுன்னா சின்ன பப்பு பெரிய பப்பு. நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு? அப்படி நடக்கலாம், தெரியாது. அப்படி இல்லைன்னா வந்து காங்கிரஸ் வந்து சொல்ல முடியாது, இதே மாதிரி பில்டப் கொடுத்துட்டு கடைசியில் 20 சீட்டுக்கு போல 25 சீட் வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவாங்க. சீட்டு நோட்டு என்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவாங்க எங்கள் திமுக கூட்டணியிலேயே. அப்போது விஜயோட வந்து இப்போது தேமுதிக கூட வந்து இது வரைக்கும் கூட்டணி அறிவிக்கலை விஜயோட. ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு விஜயகாந்தோட ஒப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பேசணும் நம்ம. அப்போது வேறு எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாமல் விஜய் தனியாக நின்று கொண்டு ஏதோ ஒரு வாக்கு சதவீதம் வாங்குவார். ஒன்றுமே வாங்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலை. கமலஹாசனுடைய கட்சியே 1.5%, டிடி விஜயநாதன் கட்சியெலாம் 2024 தேர்தலில் 1% கீழே வாங்கினாங்க. 0.9% வரணும். கமலஹாசன் கட்சியும் அப்படி தான், அது ஏதோ அந்த மாதிரி தான். வைகோவே 1.5-2% தான் வந்து இவ்வளோ வருஷம் கட்சி நடத்துகிற வைகோ மதிமுக அவ்வளோதான் வாங்கினாங்க. விஜய் வந்து அதோட அதிகமாக வாங்குவார். இந்த நான் சொல்கிறது 1% 2% விட கண்டிப்பாக அதிகமாக வாங்குவார். ஆனால் அது வந்து ஆட்சியை பிடிக்கும் அளவுக்குன்னா உங்களுக்கு 35-40% வரணுமே. நிச்சயமா வராது. நம்ம அதனால் வந்து சீமான் வந்து ஆட்சியை 35-40% வாக்கு வாங்கி அவர் ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு நம்ம சொல்லலை. அப்படி சொன்னால் அது மிகையாக இருக்கும். இது வந்து நமக்கு தெரிகிற மாதிரி சீமானுக்கும் தெரிஞ்சு தான் அவர் வந்து தனியாக நிற்கிறாரு. அவருடைய நோக்கம் வந்து நான் தனியாக வந்து அதாவது என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. அவருடைய கொள்கை அது. அவருடைய கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கார். இப்போ விஜய் வந்து முதல்ல விஜயுடைய கொள்கை என்னன்னே தெரியலையே. பாசிச பாஜகவை எதிர்க்கிறேன், பாய்சன் திமுகவை எதிர்க்கிறேன்னா எதுக்காக எதிர்க்கிறீங்க? என்னென்ன விஷயங்களுக்காக எதிர்க்கிறீங்க? மக்களிடையே வந்து சொல்லிட்டு இல்லை இதுக்கு மாற்றாக நீங்கள் நான் என்ன செய்கிறேன். இப்போ சீமான் சொல்கிறார்ல, விவசாயம் தான் அடிப்படை பொருளாதாரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதுக்கான இதெல்லாம் பண்ணுறாரு. அப்படி வரும்பொழுது அப்போ இதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் என்ன செய்வோம், எந்த வகையில் செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறேன். மது விலக்கு பல விஷயங்கள் வருது. இவருக்கு என்ன கொள்கை இது வரைக்கும் விஜய் தெளிவாக இது வரைக்கும் பேசவே இல்லை. பேசுகிறதே சனிக்கிழமை தான் பேசுவார். இந்த சனிக்கிழமை ஒரு நாளில் அவர் அதுவும் வீட்டில் பனையூரில் உட்காந்து அறிக்கை விடுவார். எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கு என்ன ஒரு பயம் வருதுன்னா, இவர் வந்து வெள்ள நிவாரணமாக வீட்டுக்கு 50 பேரை கூப்பிட்டு அங்கே கொடுத்துருவார். அப்புறம் வந்து தூய்மை பணியாளராக ஒரு 25 பேர் கூப்பிட்டு வீட்டில் டீ சாப்பிடுவார். ஓட்டு போடும்போது எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாருன்னு பயமாக இருக்குது. இவிஎம் மிஷின் என் வீட்டில் இருக்குது வந்து எங்கள் வீட்டில் ஒரு 10 இவிஎம் மிஷின் வைங்க, வந்து எல்லோரும் ஓட்டு போடுங்க, பனையூர்லேயே வந்து எலெக்ஷன் வச்சுக்கலான்னா. இப்போ ஏதோ திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. அது கூட என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே கிறிஸ்தவ ஓட்டுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு. கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் ஆமாம், அதை வந்து இருக்காங்க. அதாவது அப்படி வந்து அதை வெளிப்படையாக அப்படி வந்து அவர் வந்து காட்டிக்கிட்டாருன்னா, நம்ம பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் தமிழ்நாட்டில் சாதி அரசியலுங்கிறது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்குது. அப்போ வரும்போது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து மற்றவங்களாம் அதை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு பாமக இன்னொரு விசிகா மாதிரி. விசிகானா இவங்க பறையர் கட்சி, இப்போ கிருஷ்ணசாமி ஒரு ஜான் பாண்டியன் அவங்கன்னா அவர் தேவேந்திர குல வேளாளர். இப்படி வந்து ஒரு அடையாளம். பாமகனா அவர் பாருங்கள், இவர் ஐயா ராமதாஸ் அவர் வந்து இவர் தான் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து அன்புமணிக்கு கொடுத்துட்டாங்க, எல்லாம் அங்கீகாரம்லாம் கொடுத்தாங்கன்னு ஒன்று பாமக கொடியை மாற்றிட்டு வன்னியர் சங்கம் கொடியை மறுபடியும் காரில் ஏற்றிட்டார். ஒரிஜினல் பாமகவுக்கு முன்னால் பழைய வன்னியர் சங்கத்துலேருந்து. அப்போ 90 வயசில் முதலேருந்து ஆரம்பிக்கணும். அவர் ஆனாலேருந்து ஆரம்பிக்கணும் அரசியலை. அவர் தான் பாமக நிறுவனர். அது திமுகவோட தூண்டுதல் அதில் இருக்குது, அவங்களுடைய விளையாட்டு இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அது உண்மை என்ன நமக்கு தெரியாது. ஐயா அவர்கள் மிக மூத்த அரசியல்வாதி. அவர் வந்து திமுகவின் விளையாட்டிற்கு ஆளாகிறாரா? இதுக்கு அப்பாவும் பையனும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா ஏதோ ஒரு விதத்தில் விட்டு கொடுத்து போயிட்டாங்க. 2 பேர் பக்கம் பொதுவாக சொல்கிறேன்.
ஒரு கட்சி உடையக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் சொல்கிறோம். 35 வருஷமாக வளர்த்த ஒரு கட்சி ஏதோ சில கருத்து வேற்றுமை, அதுவும் அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள கருத்து வேற்றுமையினால் உடையிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 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 வேதனையை தருகிறது பொதுமக்கள் என்ற வகையில். அவங்களுக்குள்ள பல காரணங்கள் இருக்கலாம், நமக்கு வெளிவராத காரணங்களும் இருக்கலாம். எதுக்காக சொல்கிறோம்னா, அப்படி வந்த கட்சி அப்படி பாமக மாதிரி ஒரு வன்முறை உள்ள கட்சின்னா அந்த இமேஜ் வந்துச்சுன்னு சொன்னால் விஜய் எத்தனை வருஷம் ஆனாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது. 2026 இல்லைன்னா கூட 31 வந்துடுவார், 36 வந்துடுவார். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும் சொல்லலாம். ஆனால் வரணும்ல. 35 வருஷமாக இருக்கிற கட்சியும் இமேஜினால் பாதிக்கப்படுது. 10, 15 வருஷம் 20 வருஷம் இருக்கிற கட்சிகளுக்கும் இமேஜ் முக்கியமாக படுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆரம்பமே உங்களுக்கு கொஞ்சம் சரியாக இல்லையே. நீங்கள் அந்த ஸ்டார் வேல்யூலே இருக்கீங்க, வாரம் வீக்கெண்டில் வருவீங்க, அப்பப்போ ராகுல் காந்தி மாதிரி நீங்களும் எங்கே போகிறீங்கன்னு தெரியாது. இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்க, வெளிப்படையாக பொதுமக்கள் பாமர மக்கள்கிட்ட நம்மளும் பேசுகிறோம். யூடியூப்பில் நம்ம பேசுகிறோன்னா வெறும் நம்ம கருத்தை மட்டும் சொல்ல, மக்கள் என்ன நினைக்கிறான்னு அங்கங்கே நம்ம பார்ப்போம். நம்மக்கிட்ட வண்டி ஓட்டுநர், அப்புறம் பூ விற்கிறவங்க, பால் வீட்டில் கொண்டு இவங்க, ஏன்னா அவங்களுடைய அந்த எண்ணங்கள், அவங்கள அந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், அதுதான் வாக்கு சாவடியில் டிசைட் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதாவது இது விஜய்க்கு எதிரான விமர்சனம் இல்லை. விஜய் புதிதாக வந்திருக்கிறார். அவர் தொலைநோக்கு பார்வையுடன் அரசியலில் நிலைக்க வேண்டுமானால் இதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற முறையில் நம்ம கருத்தை தெரிவிக்கிறோம். ஓகே சார், பல்லருக்கு தெளிவாக சார். நன்றி.